பல நாட்கள் நம்ம நினைச்சிருக்கலாம், எனக்கு மனுஷனுடைய தயவு தேவையில்லை, கர்த்தர் கூட இருக்கிறார், எனக்கு மனுஷன் எதுக்கு, மனுஷன் எனக்கு வேணாம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மனிதர்களை நமக்கு ஆதாயமாக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க தனிமையில இருந்தீங்கன்னா, வெறும் நானு, என் வீட்டுக்காரர், என் பிள்ளைங்கன்னு மாத்திரம் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தெளிவா உங்க சத்தத்தை நீங்க ஆண்டவர் பக்கமா உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிற, என் நன்மையை விரும்புகிற மனிதர்கள் ஏராளமாய் வேண்டும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நல்ல மனிதர்களை கொடுப்பார். சில பேருக்கு அது குடும்ப சூழல் நிமித்தமாக அமைந்திடும், சில பேருக்கு வேலை நிமித்தமாக அமைந்திடும். ஆனா பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களாகிய நமக்கு, பரிசுத்தத்தை நம்புகிற நமக்கு, பரிசுத்தத்தை ஏங்குகிற நமக்கு கர்த்தர் அனுப்புகிற மனிதர்கள் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம பட்டணம் செழிக்கும். நீதிமான்கள் பட்டணத்தை ஆளும் பொழுது தேசம் செழிக்கும். உங்களை ஆண்டவர் எதற்காக இந்த ஐக்கியத்துக்கு, இந்த மையத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால், an infinity life center எதற்காக இங்கு அனுப்பியிருக்கார் என்றால், நீங்க ஆவியில ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. கடந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட சிறுமைக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு நிறைவையும் பெருக்கத்தையும் கொடுப்பதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் உங்க எண்ணம் மேட்டிமை அடைஞ்சிச்சுன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து நிச்சயமாக தள்ளப்படுவீர்கள். இங்க இருக்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இல்லை இங்க இருக்கிறவங்க ஆவியில் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இங்க இருக்கிறவங்க பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் இங்க எல்லாரையும் அனுப்பி இருக்கிறாருன்னா அவர் நம்ம எல்லாரையுமே சரிசமமா பார்க்கிறாருன்னு அர்த்தம். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நான் ஏதோ வளராம இருக்கிறேன், கர்த்தர் என்னை வளர்ச்சிக்குள்ளாக அனுப்ப விரும்புகிறார். என் வாழ்க்கையில எனக்கு ஏதோ ஒரு காயம் இருக்கு, அந்த காயத்தை மனிதர்களால ஆற்ற முடியாது, என் சுயமுயற்சியால ஆற்ற முடியாது, வேத வசனத்தால அதை ஆற்ற முடியும். ஆனா அந்த வேத வசனத்தை அனுபவித்த, வேத வசனத்தை எனக்குள்ள ஊதுகிற ஒரு மனிதனால மாத்திரம்தான் இந்த காயங்களை ஆற்ற முடியும். அந்த ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை எடுத்து உங்க மேல ஊத முடியும். அந்த வசனம் உங்களுக்குள்ள நூறத்தனையாக கனி கொடுத்திருக்குது. இங்க இருக்க அநேகர், இல்ல எல்லாருமே சொல்லலாம், நீங்க வந்த நிலைமையை காட்டிலும் உங்களை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். His expectation is more. இல்ல நான் அதுக்காக வரல, நான் ஒரு விடுதலைக்காக வந்தேன். மகளே, கர்த்தர் உன்னை விடுதலைக்காக மாத்திரம் நீங்க அழைக்கல, அந்த விடுதலையை முடித்துட்ட பிற்பாடு நீ அநேகரை விடுதலைக்குள்ளாக நடத்தணும். ப்ளீஸ், இங்க வந்திருக்க நீங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனா அந்த ஊழியம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. நீங்க இருக்கவங்க எல்லாருமே மற்றவங்களை விடுதலை ஆக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அந்த விடுதலை எப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பிலிப்பை போல இருக்கணும். We should not be recognized by men, we should be recognized by heaven. Men or heaven, which one do you want? Recognized by men would prosecute you, recognized by heaven will prosper you. Recognized by men will prosecute you. உனக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா? அந்த அண்ணன் கொடுத்தார். யார் ஞானஸ்நானம் கொடுத்தா? இந்த பாஸ்டர் கொடுத்தாரு. உனக்கு யாருப்பா வழி நடத்தினா? ஆவியானவர் வழி நடத்தினார். ஓஹோ, உனக்கு யாருப்பா கொடுத்தா? எனக்கு அந்த ஆவியானவர் இந்த ஊழியர் மூலமாக கொடுத்தார். இங்க வந்திருக்க நீங்க தயவு செய்து இந்த நாளிலும் கூட ஆவில இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆமென். நீங்க தோற்று போயிருக்கலாம், பட் கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறாரு. நீங்க இங்க வர வரைக்கும் உங்க மேல கிருபை அதிகமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கண்ணா எப்படாங்க வரலன்னா அது தெரியாது, வராதவங்களை கேளுங்க. வந்த இங்க இருக்கிறவங்க நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் இன்னும் ஆவியில வளர்வதற்கு. For you to be fruitful. வெறும் பல கூட்டங்களுக்கு போகிற ஒரு கூட்டத்து ஜனங்களை நான் உங்களை பார்க்கல. நீங்க உங்க அழைப்புல இருந்து விலகி இருக்கலாம், இந்த இடத்துக்கு வந்தா உங்க அழைப்போட வந்துருவீங்க. ஆனா அழைத்தவங்க இங்க இருக்கவங்களை யாரையும் அழைக்காதீங்க, போய் தெருக்கல்ல அலைங்க,
மேடைகளை அலைங்க, நிரப்புங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.